ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு எல்லாத்துக்கும் என்னாச்சு? ஏன் பிக் பாஸ் சரியா யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க? லைக்ஸ் போட மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்ஸ் போட மாட்டேங்கிறீங்க, போர் அடிச்சு போச்சா? ஓகே கைஸ், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். என்னன்னா ஒரு வாரம் தான் இருக்கும் பிக் பாஸ். அப்புறம் பிக் பாஸ் நினைச்சா கூட போட முடியாது. ஸோ நம்ம நினைச்ச மாதிரி ப்ரோமோ 3 வந்துருச்சு கைஸ். ப்ரோமோ 3ல என்ன நடக்குது அப்படின்னா, தீபக்கும் ஜாக்லினும் பேசிட்டு இருக்காங்க. யாரை பத்தி அப்படின்னா, நம்ம சாச்சம்மா தேவியை பத்தி தான். அந்த பொண்ணு இருக்குதே கைஸ், சரியான விஷமம் முடிச்ச ஒரு பொண்ணுங்க. சரியா, சரியான விஷமம் முடிச்ச பொண்ணு. யாரு வேணாலும் என்னை கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துங்கப்பா. எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு கேரக்டரு அந்த மாதிரி இருக்குது, விளக்கணையாட்டு இருக்குது. ஏற்கனவே ஒரு தடவை தான் நோஸ் கட்டு வாங்கி மக்கள் ஓட்டு போடாம வெளியே போனேன். மறுபடியும் அதே வேலைத்தனத்தை இங்கேயும் வந்து மறுபடியும் பண்ணேன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் சாச்சம்மா தேவிக்கு. ஜாக்லினையும் முத்துவையும் வெளியில வந்து சேர்த்து வச்சு என்னென்னமோ மீம்ஸ் அது இதுன்னு வர்றதுனால அதை வந்து இங்க தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு தடவை 2 தடவை இல்ல, நிறைய தடவை இந்த சாச்சம்மா தேவி சொல்லி காமிச்சிருக்காங்க ஜாக்லின் கிட்ட. அப்ப ஜாக்லின் போய் முத்துக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க, இவ பேசுறது ஒன்றும் சரியில்லை முத்து. வெளியில என்ன வேணாலும் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், நீ உள்ள இருந்துட்டு தானே வெளியில போயிருக்க, யார் எப்படிங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப என்ன இப்படி இப்படி பேசிட்டு இருக்கிறா இவ? இவ சரியே இல்லை அப்படின்னு சொல்லி ஜாக்லின் செமையான பேச்சு. அப்புறம் வந்து முத்து வந்து எனக்கு தம்பி மாதிரி, நாங்க 2 பேரும் எப்படி பழகுறோங்கிறது எங்களுக்கு தெரியும். இவ இவ யார் அதை தப்பா சொல்றதுக்கு? என்னமோ முத்துவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இவ என்னமோ உள்ள வந்திருக்கதா, எஃபோர்ட் போடுறதா பேசிட்டு இருக்கிறா. ரொம்ப கேவலமா இருக்குது. தீபக் அப்படியே அமைதியா கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காரு. ஏன் இந்த சாச்சனாக்கு இவ்வளவு ஒரு வில்லத்தனம்? காலையில நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நைட்ல வந்து சாச்சம்மா தேவி வந்து சௌந்தர்யாவை அவ்வளவு தூரம் வந்து இது பண்ணியிருக்காங்க. சரியா, அதை வந்து நம்ம காலையில வீடியோ போட்டோம்னா கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க, சௌந்தர்யா தான் பெரிய இவளா, சாச்சனா நீ குறை சொல்ல வந்துட்ட, வகை மூடு அப்படிங்கிறாங்க. ஏமா உண்மையத்தனமா சொல்றோம், அந்த பொண்ணு அப்படித்தனமா பண்ணுது. சௌந்தர்யா இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு. ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்பயும் அந்த பொண்ணை போய் நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருக்குது உங்க சாச்சம்மா தேவி. ரொம்ப நோஸ் கட் பண்ணிட்டு இருக்கிறா சௌந்தர்யாவை. சௌந்தர்யா மாதிரியே நான் பண்ண போறேன், சௌந்தர்யா மாதிரியே நான் முடிய சிலுப்ப போறேன் அப்படின்னு சொல்லி, சௌந்தர்யா மாதிரியே நான் டான்ஸ் ஆட போறேன்னு அந்த பொண்ணை போட்டு அந்த பொண்ணுக்கு நேராவே நோஸ் கட் பண்ணிட்டு இருக்கிறா. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எங்க போய் சௌந்தர்யா நின்னாலும் முறைச்சுக்கிட்டே நிக்கிறா. யார என்னமோ பேசிட்டு போறாங்க, யாரோ அண்ணன் தங்கச்சியா பழகிட்டு போறாங்க, அண்ணன் தம்பியா பழகிட்டு போறாங்க, அக்கா தங்கச்சியா பழகிட்டு போறாங்க. நீ வெளியில போயிட்டேல்ல, ஓட்டே இல்லாம மக்களுக்கே பிடிக்காம நீ வெளியே போயிட்டேல்ல, உனக்கு எதுக்கு இந்த வில்லத்தனம்? ஜாக்லினை நீ எதுக்கு இப்படி தப்பா பேசிட்டு இருக்கிற? அவங்க கேம் பிளே ஏதாவது நீ விளையாண்டுருக்கியா சொல்லு? ஜாக்லின் அளவுக்கு நீ கேம் பிளே விளையாண்டுருக்கியா? நீ எல்லாம் வாயே திறக்க கூடாது சாச்சனா, வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். இந்த 2 வாரத்துக்கு வாயை மூடிக்கிட்டு அமைதியா போயிடணும். சரியா, போய் வெளியில உங்களோட அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கும்ல அதை பாருங்க. சரியா, தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. முத்துக்கும் அந்த மாதிரி எண்ணம் கிடையாது, ஜாக்லினுக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. நான் தம்பி மாதிரி பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாங்க ஜாக்லின். சாச்சனா தேவி ரொம்ப என்ன சொல்றது, கெட்ட எண்ணம், கெட்ட புத்தி, கெட்ட பார்வை எல்லாமே. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு இந்த பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல. அத்தனை திட்டி போட்டாச்சு வீடியோ. கேவலமா இருக்கு சாச்சனா, ரொம்ப கேவலமா இருக்கு. குறைச்சுக்கோங்க உங்க ஆக்டிவிட்டி எல்லாம்.